நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க விவாதத்துக்கு வந்தால் விவாதத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு திமுகவோட ஐடிவிங் சொல்லுது. இது யாருன்ட்ட சொன்னான்னா ஒரு நெறியாளர். அப்போ விவாதங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட விவாதிக்க தயாரான நான் தயாராக இருக்கேன். எப்போ வர்ற நீ? உன்னோட அண்ணன் சீமாலாம் வர முடியாது, நான் வர்றேன். 2020 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் எதுக்கு இருந்த? அப்போ என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்த நீ? 2020 வரைக்கும் இருந்தல்ல. நாம் தமிழர் கட்சி உன்னை வெளியேற்றிய பிறகு தானே போய் திமுகவில் அடைக்கலம் போடுற. நீ கருணாநிதி கொடுத்து பேசாத பேச்சா? எவ்வளவு பேச்சிருக்க நீ? இன்றைக்கி மானங்கட்டு போய் எங்கே நிற்கிற நீ? முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கட்டி நாம் தமிழர் கட்சியில் வந்து கூட்டு தலைமை வேணும், அங்கே சீமானிசம் இருக்குன்னு. இப்போ கூட்டு தலைமை கொடுத்துட்டாங்களா உனக்கு திமுகவில்? மாணவரை நீ பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களே, நீ ஒரு அல்லக்கை எவ்வளோதான், வேற என்ன இருக்குது? ராஜீவ்காந்தி அவர் அந்த பேச்சு இந்த விகடனில் கொடுத்த பேட்டியில் வந்து அவர் பேசின மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவர் தாங்குவாரா? அவரை பற்றி நமக்கும் தெரியுமில்ல, அவர் எப்படிப்பட்டவர், என்ன யோகிதை, நீ எப்படிப்பட்ட ஆள், உன் பின்பலம் என்னன்னு தெரியாதா? நீ பண்ண அயோக்கியம் தெரியாதா? நாம் அதெல்லாம் பேசுகிறோமா? தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வெளியே வர்றதே தப்பு. அது கொடுத்து நீ மதிப்பிடுவே, ஜட்ஜ் பண்ணுவேன்னா நீ யாரா ஜட்ஜ் பண்ண? நீ யார் ஜட்ஜ் பண்ண? வெளியே விட்டது அயோக்கியம் தானே. உன்னோட வாட்ஸ்அப் உரையாடலை பூரா எடுத்து வெளில விடுவோம். வெளில விட்ட பிறகு நீ யோக்கியம் தெரிஞ்சிருமா? யோக்கியம் சொல்ல முடியுமா? பாரபட்சம் பார்க்கறது நீ யார்? உங்கள்கிட்ட புண்ணியம் பார்க்க சொல்லி கேட்டோம்மா, இல்லை கெஞ்சிடம்மா? சரியாக இருக்குது, வழக்கு போடணும் வழக்கு போடக்கூடாது போடக்கூடாது. நாங்கள் வழக்கு எது விட்டு போகிறோம்? இவர் பாரபட்சம் பார்த்தாரா? நிறைய வார்த்தைகள் வருது, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ராஜீவ்காந்தி இதை பற்றி பேசுவதற்கான தகுதியோ தார்மீகமோ அருகதையோ கிடையாது. நீ கேவலம் கட்டு ஒரு பொழைக்க முடிவு பண்ணிட்ட. நீ கேவலம் கட்டு அந்த பொழப்பை பொழைக்கிறன்னா பொழைச்சிட்டு போ. தேவையில்லாமல் நாம் தமிழர் கட்சி சென்ற செந்தில்வேல் பேசுனது வந்து அப்படி போகிறப்ப வந்து கொஞ்சம் பார்த்தேன். சுந்தரவள்ளியெல்லாம் பார்க்கல. செந்தில்வேல்லாம் களிச்சடைகள்லாம் அதுக்கு சாதிய நோக்கம்லாம் கற்பிக்க கூடாது. களிச்சடைனா அவர் என்ன சொல்கிறாருன்னா வர களிச்சடைனா என்னென்னா கழிகின்ற சடை, உதிர்ந்த மயிர்னு அர்த்தம். செந்தில்வேல்லாம் ஒரு ஆளா? எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட பழக்கம் உண்டு. நான் கொலவரி ஆனதே அதனால தான். நீ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன நான் சொன்னேன், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறப்ப தான் கொலவரி ஆகுது. இந்த ஆட்சியில் யார் திமுக விட அதிகமாக அம்பலப்பட்டது செந்தில்வேலுங்கிற இந்த கேடுகட்ட இந்த ஜீவராஜ் தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அன்பு நண்பர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். கார்த்தி வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பலரும் எதிர்த்தரப்புல இருந்து அதற்கான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய ராஜீவ்காந்தி அறிவுச்செல்வன் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாரு. பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சீமான் வந்து சாதிய மனநிலையோட கலைஞரை சாதிய ரீதியாகவே அணுகிதான் ஆணவமாகவும் ஆபாசமாகவும் பேசுகிறாரு அப்படிங்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? ராஜீவ்காந்தி பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு பல நேரத்தில் தோணும். ஆனால் சில நேரத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ராஜீவ்காந்தி வந்து இன்னைக்கு திமுக இருப்பதால் தன்னோட இருப்பையும் விசுவாசத்தையும் காட்டுவதற்கு இப்படி தான் பேச வேண்டிய நிலைமை இருக்குது. சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு நாடு முழுமைக்கும் பேசியவர் இதே ராஜீவ்காந்தி. இதில் வந்து இந்த பாட்டில் வந்து இந்த சாதியை குறிக்கக்கூடிய சொல்லுங்கிற அந்த வசை சொல்லு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா அந்த வார்த்தையை தவிர்த்துடுறோம். ஆனால் மற்றபடி சதிகாரங்கிறதோ துரோகிங்கிறதோ கொடுங்கோலங்கிறதோ படுபாதகங்கிறதோ இந்த வார்த்தைகள் ஒரு பிரச்சனை இல்லையே. புறம்போக்குங்கிற வார்த்தையை கூட ஐயா ஸ்டாலின் பயன்படுத்துகிறாங்க ஒரு இடத்துல, அரசியல் சொல்லாடலாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ எதிர்மணி வர்றப்ப ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க சட்டமன்ற அவை குறிப்பிலே அந்த வார்த்தை இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இதெல்லாம் ஒரு தவறும் இல்லையே. சதிகாரங்கிற வார்த்தையை வந்து சக்கர நாற்காலி சதிகாரம்னு இதே ராஜீவ்காந்தி பயன்படுத்தியிருக்காரு. புல் புடுங்கி கருணாநிதி பேசியிருக்காரு. முரசொலி மாறனை பேத்தி பேசுகிறப்ப பேக்கரியை வச்சு அக்கா அந்த மாதிரி ஆபாசமாக பேசியிருக்காரு. கனிமொழி ராசாவை பற்றி கொச்சையாக பேசியிருக்காரு. ராசாவை கருணாநிதியோட மருமகன்னு பேசியிருக்காரு. நிறைய 4வது பொண்டாட்டி கட்ட போனார் கருணாநிதி அப்படின்னு கொச்சையாக பேசியிருக்காரு. அவர் அளவுக்கு யாருமே பேசலைங்கிற அளவுக்கு அவ்வளவு வக்கிரமாக பேசியவர் தான் ராஜீவ்காந்தி. அப்படி எல்லாத்தையும் பேசிட்டு இன்றைக்கி போய் மானங்கட்டு போய் திமுகவிலே போய் உட்காந்துக்கிட்டு நாம் சாதியோட பேசுகிறோம்னா 2009 வரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் வந்து இதே கருணாநிதி ஆதரிச்சாங்கல்ல. 2009 ஈழத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு பிறகு தானே நிலைப்பாடு மாறுது. துரோகம் இது அந்த இடத்துல தான் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன துரோகம்? வாங்க பேசலாம். கருணாநிதி ஈழத்திற்கு என்ன துரோகம் செஞ்சாரு அப்படிங்கிறத என்னோட விவாதிக்க யாராவது தயாரா? என்கிட்ட விவாதிக்க பயப்படுறாங்க அப்படிங்கிற. நான் தயாரா இருக்கேன் ராஜீவ்காந்தியோடு விவாதிக்க. இல்லை வேற யாராவது
திமுகவோட மாநில நிர்வாகிகள், மாநில செய்தி தொடர்பாளர்கள், அது கூட வேண்டாமே, ராஜீவ்காந்தியோடய வாதிக்க தயார். உங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னா அறிவாலயத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் உட்காந்து வாதிக்க தயார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க விவாதத்துக்கு வந்தால் விவாதத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு திமுகவோட ஐடிவின்னு சொல்லுது. இது யாருன்ட்டு சொன்னான்னா ஒரு நெறியாளர், இன்றைக்கி ஒரு இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு முதன்மையான நெறியாளர் ஒருத்தர் சொன்னார், நான் என்னப்பா பண்ணுறது, உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, உங்களை கூப்பிட்டா வந்து திமுகவிலேருந்து ஆள் அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான்லாம் போகிறப்ப சுத்தமாக அவங்க தவிர்த்து விட்டுறாங்க. அப்போ விவாதங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட விவாதிக்க தயாரான நான் தயாராக இருக்கேன். எப்போ வர்ற நீ? உன்னோட அண்ணன் சீமாலாம் வர முடியாது, நான் வர்றேன். இல்லை நான் இளைஞர் பாசையில் இருக்கேன், திமுகவோட இளைஞர் பாசை பொறுப்பாளராக வந்து உதயநிதி இருக்கார், உதயநிதி கூப்பிடு, ஒன்றா பேசுவோம். நீங்கள் அமைச்சர் பொறுப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கட்சி பொறுப்போடு வாங்க, நானும் கட்சி பொறுப்போடு வர்றேன். அதை விட்டு வெட்டி வாய் சப்படாத விடக்கூடாது. இவரோட வாதிக்க தரத்தானே இருக்கேன், பல தடவை கூப்பிட்டாச்சுல்ல. நீ பாஜக பி டீம்னா நீங்க பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் யாரும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு வரவே இல்லை. பாஜக பி டீம்னாரு, சங்கினாரு, அப்பயும் சொன்னமே வாதிக்க தயார், யார் வர்றா அப்படின்னு. ஒருத்தன் வரலையே. தருமபுரி செந்தில்குமார் வந்து நான் யாரோடு வேண்டுமானாலும் விவாதிக்க தயார்னு சமயம் தமிழ் அந்த வலையொலிக்கு கொடுத்த பேட்டிலே சொல்லியிருந்தார். நான் தயார்னு சொல்லிட்டேன். தயார்னு சொன்னவனே அப்படியே பல்ட்டடிக்கிறார், நீங்கள் தலைமையிலேருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா வர்றதை கொடுத்து இது பண்ணுவோம் அப்படின்னு. தொலைக்காட்சி வாதங்களுக்கு போகிறத போல் உங்கள் வாதங்களுக்கு வர்றேன், அதில் பேசுவோம் அப்படின்னா வர்றதில்லை. இதெல்லாம் வாய் சவடால் தான். நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பிடுங்குச்சு 14 வருஷமாக. ஆமாம், 2020 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் எதுக்கு இருந்த? அப்போ என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்த நீ? 2020 வரைக்கும் இருந்தல்ல. நாம் தமிழர் கட்சி உன்னை வெளியேற்றிய பிறகு தானே போய் திமுகவில் அடைக்கலம் போடுற. நீ கருணாநிதி கொடுத்து பேசாத பேச்சா? எவ்வளவு பேச்சிருக்க நீ? இன்றைக்கி மானங்கிட்டு போய் எங்கே நிற்கிற? நீ முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கட்டி நாம் தமிழர் கட்சியில் வந்து கூட்டு தலைமை வேணும், அங்கே சீமானிசம் இருக்குன்னு. இப்போ கூட்டு தலைமை கொடுத்துட்டாங்களா உனக்கு திமுகவில்? மாணவர் அணி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களே, நீ ஒரு அல்லக்கை எவ்வளோதான், வேற என்ன இருக்குது? அந்த அணி மாணவர் அணியிலே வந்து உனக்கு முதன்மைத்துவம் இருக்கா? காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசனுக்கு முக்கியத்துவம் இருக்கா? அவருக்கு உனக்கு முக்கியத்துவம் இருக்கா? பூரண சங்கீதாவுக்கு முக்கியத்துவம் இருக்கா? என்ன இருக்கு உனக்கு? நீ வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னாடி போய் அவர் பூஜா தூக்கி சுற்றுற. இங்கே வந்து சுயமரியாதை தன்மானம் உனக்கு இருக்கா? உதயநிதிக்கு வந்து வாழ்க்கை போடுறாரு. அதே போல் வந்து சபரீசனை சொல்கிறப்ப மாப்பிள்ளை சாரம், ஒன்று மாப்பிள்ளைன்னு சொல்லு, இல்லை சாருன்னு சொல்லு, அதனால் மாப்பிள்ளை சாரு. இந்த சொல்லாடத்தை எங்கேயாவது பயன்படுத்தினா? நாம் தமிழர் கட்சியில் உறவாக இருந்தோம், அங்கே மாப்பிள்ளை சார். இவர் வந்து சுயமரியாதை பற்றி பேசுகிறாரு, தன்மானத்தை பற்றி பேசுகிறாரு. நீ பொழைக்கணும், மானங்கட்டு ஈனங்கட்டு கேடுகட்ட ஒரு பொழைக்கணும். அது திமுகவில் போய் உட்காந்துருக்க. கருணாநிதி துரோகி நீ தானே சொன்னேன், தமிழ்நாடு முழுக்க பேசினியே. 2009 ப. சிதம்பரத்தை எடுத்து எதுக்கு தேர்தலில் போட்டி போட்டேன்? ஈழ துரோகத்துக்காக. அப்போ துரோகின்னு போட்டி போட்டுவிட்டு இன்னைக்கு வெக்கங்கட்டு போய் அதே காங்கிரஸ் ஓட்டு கேட்குற, அதே காங்கிரஸ் ஓட்டு போடுற. நீ மானங்கட்டு போயிட்டு நீ பேசலாமா? நீ யோசிக்க மாதிரி பேச. என்ன இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் பொது மேடையில் கொச்சையா ஆபாசமா பேசுறதெல்லாம் மாண்பு இல்லை. அதுவும் சொந்த கட்சியை சேர்ந்த பெண்களை வந்து தப்பா பேசுறது அதை ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிற முதல்ல ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. அந்த மேடையில் வந்து பேசியது ஒரு மறுவினை, ஒரு எதிர்வினை. என்னன்னா, அண்ணன் சாட்டை துறைமுகன் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டது அந்த பாட்டுக்காக அல்ல, மாறாக சாராய வியாபாரி ஸ்டாலின்னு பேசுறதுக்காக. கைது செய்யறப்ப பின்பற்றக்கூடிய அந்த விதிகளை பின்பற்றலை. காவல் வாகனத்தில் ஏற்றிட்டு போகாமல், காவல் நிலைய வாகனத்தை ஏற்றிட்டு போகாமல், இவரோட சொந்த துறைமுகனோட சொந்த வாகனத்தை ஏற்றிட்டு கொண்டு போய் அதில் இன்னொரு வாகனத்தை மோத விட்டு திட்டமிட்டு சவுக்கு ஏற்படுத்தியது போல விபத்தை ஏற்படுத்தி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி அவரை சிறைப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. நீதிபதி சிறைப்படுத்த மறுக்கிறாரு. அலைபேசி பறிக்கப்படுது. இப்போ வந்து கை செய்கிறப்ப அலைபேசி கையில் இருக்கக்கூடிய இந்த காப்பு போட்டிருந்தால் காப்பு, கிடையாரம்னா கிடையாரம், இடைவாரம் அணிஞ்சிருந்தால் இடைவாரம்னு எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. எடுத்த பிறகு ஒரு பையில் போட்டு வச்சுருவாங்க. நாம் சிறையை விட்டு வெளில வந்த பிறகு நாம் எழுதி கொடுத்து வாங்கிடணும். இப்போ நான் 2018 சிறைக்கு போனப்போ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. அலைபேசி தான் இருந்துச்சு. திரும்ப வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். அதுமாரி வாங்கிடலாம். இதில் வந்து அப்படி இதுனா கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, வழக்கில் சேர்த்துட்டாங்க. வழக்குக்கும் அலைபேசிக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே பேசப்பட்டது பொதுக்கூட்ட மேடையில். ஆனால் தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கக்கூடிய 2 அலைபேசியில் வந்து வழக்கில் சேர்த்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேங்கிறீங்க. குறைந்தபட்சம் அதையாவது பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ஒளி நாடாக்கள், புகைப்படங்கள், தனிப்பட்ட உரையாடல்கள் எடுத்து வெளியே வர்ற வேலையை செய்கிறீங்க. யாரை விட்டு வெளில வர்றீங்க அப்படின்னா, யாரை வச்சுன்னா இந்த திமுகவுக்கு அல்லக்கைகளாக விளங்கக்கூடிய 3ஆம் தர 4ஆம் தர ஆட்களாக விளங்கக்கூடிய இந்த உதிரிகள் இருக்காங்கல்ல, அந்த உதிரிகள் கையில் கொடுத்து ஒவ்வொன்றா வெளியிடுங்கிறீங்க. அலைபேசி உன் கட்டுப்பாட்டில் இருக்குது.
நீ வந்து நீதிமன்றம் சமர்ப்பிச்சிட்டங்கிற அதில் உள்ள ஒளிநாடகம் எப்படி வெளில வந்துச்சு? இல்ல, இந்த அயோக்கியத்தனத்தை அந்த கேடுகட்ட ஈனத்தனமான அரசியலை பண்ணது வந்து சில்லறத்தனமான அரசியலை பண்ணது திமுக. இல்ல, அதைத்தான் ராஜீவ்காந்தி மறுக்கிறாரு. இந்த குரல் பதிவுகளை வெளியிட்டது காவல்துறை கிடையாது. அண்ணன் சீமானுடைய குரல் பதிவு இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவர் வந்து நிறைய தலைவர்களை பத்தி பேசுனதெல்லாம் இன்னும் பல இடத்துல இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் வெளியிடப்படும். அந்த ஆள் ஏதாவது பேசுவாருங்க. எனக்கு என்ன சொல்றது, நான் வந்து நம்ம நாகரிக வரம்பை மீறக்கூடாது, நாகரிக எல்லையை மீறக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கட்டுப்பாடாக பேசுகிறேன். அவர் என்ன வேணாலும் பேசுவார். ராஜீவ்காந்தி அவர் அந்த பேச்சு இந்த விகடனில் கொடுத்த பேட்டியில் வந்து அவர் பேசின மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவர் தாங்குவாரா? அவரை பற்றி நமக்கும் தெரியுமில்ல, அவர் எப்படிப்பட்டவர், என்ன யோகிதை, நீ எப்படிப்பட்ட ஆள், உன் பின்பலம் என்னன்னு தெரியாதா, நீ பண்ண அயோக்கியம் தெரியாதா? நாம் அதெல்லாம் பேசுகிறோமா? அது ஒரு வெளியிட்டது காவல்துறை. அதில் சுய விருப்பத்தின் பேரில் அந்த வேலையை செஞ்சது வருண்குமார், திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண்குமார். இது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து காவல்துறை வெளியிடல, இவங்களா வெளியிட்டாங்க, நாங்களே வெளியிட போகிறோம். அது பைத்திய கடத்தணும். வாட்ஸ்அப் ஒரு இடத்துல எடுத்து வெளில விட்டா, மற்றவங்க அலைபேசி எடுத்து ஒரு இடத்துல வெளில விட்டா, அப்புறம் பெகாசஸுக்கு எதிராக எதுக்கு பொங்குனீங்க, ஒட்டுக்கை புகாரத்துக்கு எதிராக ஏன் பொங்குனீங்க? இது அடிப்படை குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு செயல்பாடு. ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் அப்படின்னா, பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஒரு கட்சி தலைவரோ கட்சி நிர்வாகியோ பேசுவாங்க. அந்த பேட்டி முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு பேட்டிக்கு முன்போ பின்போ வந்து ஆப்த ரெக்கார்டாகவும் சில செய்திகள் சொல்லுவாங்க. அதில் வந்து பேட்டியின் போது சொன்னப்பட்ட செய்தியை தான் எழுதணும். ஆப்த ரெக்கார்டாக சொன்னதை பிறகு எழுதுனாங்கன்னா அது மாண்பல்ல. ஆமாம். ஒரு தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போகிறோம், தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போகிறப்ப விவாதத்தின் போது திமுக ஆரங்க வாக்கு காசே கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் விவாதத்தின் இடைவெளியும் போதோ இல்லை விவாதம் முடிஞ்ச பிறகோ அவங்க பேசுகிறப்ப 2000 ரூபா கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 2000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை எடுத்து ஒளிபரப்பு பண்ணால் அது மாண்பா? அது சரியாக இருக்குமா? அப்போ இங்கே அகநிலை புறநிலைன்னு இருக்குது. நீங்கள் பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறத பதிவு பண்ணலாம், முடிய கீழே பேசுகிறத பதிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அது எப்படி வேணா இருக்கலாம். அப்போ இருக்கிறப்ப அகநிலைங்கிறப்ப தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வெளியே விடுறதே தப்பு. அது கொடுத்து நீ மதிப்பிடுவே, ஜட்ஜ் பண்ணுவேன்னா நீ யாரா ஜட்ஜ் பண்ண? நீ யார் ஜட்ஜ் பண்ண? வெளிவிட்டது அயோக்கியம் தானே. உன்னோட வாட்ஸ்அப் உரையாடலை கூட எடுத்து வெளில விடுவோம். வெளில விட்ட பிறகு நீ யோக்கியம் தெரிஞ்சிருமா? யோக்கியம் சொல்ல முடியுமா? இல்ல, அதுதான் அது கேவலத்தனமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி பேசுறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே தனிப்பட்ட வாழ்க்கையில பல ஆபாசங்கள் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி வந்து கண்ணியமா பேசுவாரா தனிப்பட்ட முறையில்? தெரியுமே, நமக்கே தெரியுமே. நான் பேசக்கூடாது, அதெல்லாம் ராஜீவ்காந்தி அளவுக்கு நான் இறங்க விரும்பல. ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. விஜயலட்சுமி வழக்கிலேயே இவரை கைது பண்ணியிருக்கணும். அன்னைக்கு பாரபட்சம் பார்த்து விட்டது தப்பு அப்படின்னு நான் ஒன்றே நினைக்கிறேன். அதாவது நீ பாரபட்சம்லாம் பார்க்க வேண்டாம், சரின்னா எதுவோ அதை செய்யணும். இப்போ சட்டப்படி வந்து அது தவறுனா வழக்கு போடலாம், வழக்கை தான் எதிர்கொள்ள போகிறோம். இல்லை வந்து தவறு இல்லை அப்படின்னா வழக்கு போடக்கூடாது, இவ்வளோ தானே. பாரபட்சம் பார்க்கறது நீ யார்? உங்கள்கிட்ட பாவ புண்ணியம் பார்க்க சொல்லி கேட்டோமா இல்லை கெஞ்சிடமா? சரியாக இருக்குது வழக்கு போடணும், வழக்கு போடக்கூடாது. நாங்கள் வழக்கு எது விட்டு போகிறோம்? இவர் பாரபட்சம் பார்த்தாரன். நிறைய வார்த்தைகள் வருது, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், கவனிச்சிங்களா? சவால் விட்டார். நான் நினச்சேன்னா 2 வருஷத்தில் நாம் தமிழர் கட்சியையே சட்ட ரீதியாக இல்லாமல் பண்ணி இழிப்பார். நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப ஜாமீன் போகிறதுக்கு அவருக்கு அலைபேசியில் கூப்பிட்டா எடுக்க மாட்டார். அந்த குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளே உண்டு. கூப்பிட்டா கட்சி ரீதியாக கட்சியில் இருக்கிறப்ப ஜாமீன் போகிறதுக்கு வழக்கறிஞர் பாஸ் செய்கிறப்ப ஏதாவது ஒரு நகர்வுக்கு வந்து ஏதாவது பணம்னு சொல்லி ராஜீவ்காந்தி கூப்பிட்டா எடுக்க மாட்டார். இவர் இப்படி ராம்ஜெத்மலானி வழக்கை போட்டு அப்படி நாம் தமிழர் கட்சியை முடக்கியிருக்காரு. கற்பனை குதிரையை ஓட்ட வரலாங்க. ஒன்றுகிட்ட இருக்கிற திமுககாரன் இதெல்லாம் சொன்னால் நம்புவான். ஐயோ பெரிய சட்டத்தரணி போல இருக்குது, பெரிய வக்கீல் போல இருக்குது, அப்படியே முடக்குவார் போல இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் ஒரு கர்மாந்திரம் முடியாது. என்ன சொல்கிறது? அதாவது நான் வந்து குண்டாஸில் வந்து குண்டாஸ் எனக்கு உடஞ்சி நான் விடுவிக்கப்பட்டேன். குண்டாஸ் எனக்கு உடஞ்சதுக்கு காரணம் வந்து அட்வைசரி போர்டு அறிவுரை கழகத்தில் வந்து குண்டாஸ் உடையுது. ஆனால் அது வந்து இவர் உடைச்சது கூட சொல்லிட்டு தெரிஞ்சார். நான் தான் குண்டாஸ் உடச்சி விட்டேன் அப்படின்னு சொன்னாரா? அதில் வழக்கறிஞருக்கே வேலை இல்லை. அப்படிப்பட்ட ஆள் தான் அவர். இன்னொரு விஷயம் சொன்னார் அழுத்தமாக, அதை நான் முதல்லையே சொன்னேன், நீங்கள் அதை கடந்து வந்துட்டீங்க. சீமானுக்கு ஜாதிய மனநிலை இருக்குது, ஜாதி திமிரோட தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? ராஜீவ்காந்திக்கு சாதி திமிர் இருக்குன்னா இதை விட அபத்தமானது. கருணாநிதியை வந்து 2009 அந்த ஈழப்படுகொலைக்கு பிறகாக தொடர்ச்சியாக விமர்சித்து வர்றோம். நீ 2020 வரைக்கும் விமர்சித்த. 2020 வரைக்கும் விமர்சிக்கிறப்ப அண்ணன் சீமானவர்கள் விமர்சிக்கிறப்ப உனக்கு சாதியாக தெரியல. இப்போ என்ன சாதியாக தெரியுது? எதுக்கு சாதிக்கு இப்படி பொழிஞ்சுக்கிறேன்? அந்த சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாணை வெளியிட்டதுக்கு பிறகும் கூட 2013 அந்த சொல்ல கருணாநிதி அறிக்கையில் பயன்படுத்தியிருக்காரு. இல்ல அவர் பயன்படுத்தினாரு. ராஜீவ்காந்தி அதாவது அந்த பாட்டில் அந்த வார்த்தை இல்லாமல் வேற ஒரு வார்த்தை இருந்து
நாங்கள் இந்த வார்த்தையை போட்டோமா? இல்லை. அந்த பாட்டு இவ்வாறு தான் இருந்துச்சு. அந்த பாட்டை பாடணும். அந்த பாட்டில் உள்ள அந்த வார்த்தைக்கு நீ சாதியை உள்நோக்கம் கற்பிக்கிற ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு மோசடி பேர் வழி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை சொற்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். மற்றபடி அதில் வந்து நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இல்லை. ஆனால் என்னன்னா அரசாணை வெளியிட்ட பிறகு வெளியிட்டான்னு தவிர்த்துக்கிறோமே, அவ்வளோதான். இதில் வந்து 2013 வரைக்கும் ஐயா கருணாநிதி வந்து அறிக்கைகளில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பாட்டு பல பாட்டு அந்த வார்த்தையை மையப்படுத்தி பாட்டு வந்திருக்கு. ஐயா கருணாநிதியோட சிறுகதையில் இருக்குது, கேள்வி பதிலில் இருக்குது. இன்னும் பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் 98 வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற காலத்தில் பாஜக விமர்சிக்கிறப்ப பரதேசி பண்டாரங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. பண்டாரங்கள் ஒரு சாதிய சமூகம். அவங்க தான் பழனி கோயில் வழிபாட்டு அந்த உரிமையை கையில் வச்சுருந்தாங்க. அப்போ பண்டாரன் பேசியிருந்தார், அதுக்குன்னு சொல்கிறது. அப்போ அந்த வார்த்தையை கருணாநிதி பயன்படுத்துகிறப்ப சாதியை தெரியலை. ஆனால் இப்போ வந்து அந்த பாட்டை பாடினோன்னா சாதி உள்ளோக்கம் கற்பிக்கிறது, கருணாநிதி சாதியாக பார்க்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன கேவலத்தனமான அரசியல். திமுகவே வந்து சாதிய மனபாவத்தோட தான் செயல்படுது. ஆணவ கொலை சொல்றீங்க. ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏன் ஏற்ற மாட்டேங்கிற? இல்லை, இருக்கிற சட்டமே சிறப்பான சட்டம் தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? சட்டம் தெரியுமா தெரியாதா? நீங்கள் இருக்கிற சட்டம்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தரை வந்து பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒருத்தரை இன்னொருத்தர் தாக்குறாரு அப்படின்னா தாக்கப்பட்டாலோ கொலை செய்யப்பட்டாலோ வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதே சமயத்தில் இப்போ பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய 2 பேருக்கிடையே மோதல் ஏற்பட்டு ஆணவ கொலையாக நடந்தால் அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தார். இப்போ உடுமலைப்பட்ட சங்கர் கௌசல்யா உடுமலைப்பட்ட சங்கர் கொலை செய்யப்பட்டதால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தும். அதனால் சிறப்பு விதிகள், சிறப்பு சலுகைகள், சிறப்பு முன்னுரிமை உண்டு. ஒருவேளை கௌசல்யா கொலை செய்யப்பட்டால் ஒரே சமூகம், அதில் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க கிடையாது. அவங்க பிற்படுத்தப்பட்டவங்க, அவங்க இதில் கிடையாது, வரமாட்டாங்க, பட்டியல் பிரிவு வரமாட்டாங்க. அப்போ அங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டமே பொருந்தாது. அப்போ அதுக்கு தான் ஆணவ கொலை தனிச்சட்டம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆணவ கொலை தனிச்சட்டம் வேணும்னு தான் கடந்த காலத்தில் கனிமொழியும் சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டத்தில். ஆமாம், ராஜஸ்தானில் வந்து அவன் சமூக நீதினு பேசல, பெரியார்னு பேசல, அண்ணான்னு பேசல, திராவிட மாடல்னு பேசல, எந்த கருமாந்திரம் பேசல. ஆனால் ஆணவ கொலைகளுக்கு எதிராக, கும்பல் படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றிருக்கேன். நீயே ஏற்ற மாட்டேங்கிற? மற்றதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் அதிகாரம் இல்லைங்கிற கையை காட்டுற மத்திய அரசு. இதுக்கு தான் அதிகாரம் இருக்கே, ஏற்ற வேண்டியதானே? தொடர்ச்சியாக பல முறை அண்ணன் திரும்ப கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, ஒரு முறை இல்லைங்க, பல முறை கோரிக்கை வச்சுட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்குது, இன்னும் பல அமைப்புகள் கோரிக்கை வைக்கிறாங்க. எவிடன்ஸ் கதிர் போன்றவங்க தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. அது கொடுத்து எப்படி ஏற்றணும் தரவுகளை சேகரித்து அந்த அறிக்கையை கூட ஐயா ஸ்டாலினை கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் ஏற்றணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்ற மறுக்கிறாரு. சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற திமுக ஏன் மறுக்குது? மறுக்குதுன்னு நினைக்கிறீங்க? சாதி திமிடு தான், சாதி எண்ணம் தான். சாதியவாதிகள் வந்து வாக்கு சொல்ல மாட்டாங்களோ பயம். நீங்கள் வந்து மேல்பாதியில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு ஏன் பூட்டு போட்டீங்க? ஆதி தமிழர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரி முன்னிலையில் ஒரு நொடியில் அவங்களை அழைச்சி போங்க, கோயிலுக்கு அழைச்சி போயிருந்தா அங்கே வந்து சமத்துவம் நடந்திருக்கும், ஜனநாயகம் மலர்ந்திருக்கும். உண்மையிலே வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொஞ்சோண்டு விடியில் மலர்ந்திருக்கும். குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். இந்த குற்றச்சாட்டை வைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போராடினீங்களா? தமிழர்னு சொல்கிறீங்க, அங்கே 2 தமிழ் சமூகம் அடிச்சுக்குது இல்லையா கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக? நீங்கள் போராடி உள்ளே கூட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதிகாரம் யார்ட்டு இருக்கு? அதிகாரம் திமுக கிட்ட தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திராவிட மாடல் அரசு சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம், அப்புறம் சமூக நீதி, நாங்கள் எல்லாருக்குமே ஆட்சி நடத்துகிறோம்னு நீங்கள் ஏன் கோயிலுக்கு பூட்டு போட்டீங்க? இப்போ கோயிலுக்கு பூட்டு போட்டுச்சிங்க, இப்போ கோயில் பூட்டை உடைக்கிறதா? நாங்கள் நீங்கள் ஒரு பக்கம் பெரியார் நூற்றாண்டு விழா, வைக்கம் நூற்றாண்டு விழா அப்படின்னு கேரளாவுக்கு போகிறீங்க, அங்கே கோயிலுடைய போராட்டம் நடத்தான் பெரியாருங்கிறீங்க. அங்கே பெரியார் கோயிலுடைய போராட்டம் நடத்தினால தான் அது செய்தி வரலாம். கோயிலுக்கு பூட்டு போட்டால் செய்தி கிடையாது. அப்போ திராவிட மாடல் ஆட்சி ஒரு நோட்டிங்க அழைச்சி போயிருக்கலாங்க. நீங்கள் அழைச்சி போகல. இங்கே சேலம் தீவட்டிப்பட்டியில் அதே சிக்கல், கோயிலுக்கு நுழைஞ்சதால பிரச்சனை, அந்த பிரச்சனையை கிடப்பில் போட்டிங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூரில் வந்து கோயிலுக்குள் நுழையிறாங்க 60 ஆண்டுக்கு பிறகு, 60-80 ஆண்டுக்கு பிறகு. அது பிரச்சனையாக மாறி அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, அது தீண்டாமை ஆயிடுச்சு அப்படின்னு புது கோயில் கட்டுறாங்க. அதை வேடிக்கை பார்க்குது அரசு, வேடிக்கை பார்க்குது, அனுமதியும் கொடுக்குறாங்க. ஆமாம், வேங்கவையில் இன்றைக்கி வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கிடைக்கல. பாதிக்கப்பட்ட மக்களே வந்து விசாரணைக்கு உள்ளாக்கி அவங்களை குற்றப்படுத்துகிறாங்க. அவங்க இன்றைக்கி வரைக்கும் கூணி நிற்கிறாங்க. இதெல்லாம் என்ன எண்ணம்? இதெல்லாம் சாதி எண்ணம் கிடையாது. நிச்சயமாக சாதிய மனோபாவத்தோடு தான் திமுக செயல்படுது. நீங்கள் வந்து நாங்கள் சாதியத்தோட செயல்படுறோம்னா சாதியை மறுத்து நாம் தமிழர் கட்சி நிற்குது. நாங்கள் சொல்கிறோம்ல, எங்கள் தொல்குடி வந்து குறவர் குடி, நாங்கள் எல்லாமே குறவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். முதல் குடியே குறவர் குடின்னு சொல்கிறோம், பெருமைப்படுத்துகிறோம். அதில் வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களை உயர்த்தி விடுறோம். அவங்களை அதிகாரத்தை அமர்த்தங்களுக்காக அந்த புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை தேடி கண்டறிஞ்சு அவங்கள பிரதித்துவப்படுத்துகிறோம். அது இப்படிப்பட்ட வேலையை நாம் தமிழர் கட்சி இது. ஆனால் திமுகவில் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணையார் போல் உட்காந்துக்கிட்டு
இந்த பக்கம் நேரு, அந்த பக்கம் பொன்முடி, அங்கே KKSSR, அந்த பக்கம் துரைமுருகன். இவங்க யார்கிட்டையும் சாதி என்ன இல்லை, ஆதிக்க மனப்பான்மை இல்லை, பண்ணையார்த்தனம் இல்லை. பொன்முடி ஒரு பண்ணையார், துரைமுருகன் பண்ணையார், நேரு ஒரு பண்ணையார், KKSSR சொல்ல வேண்டியில்லை. அவர் வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்த அண்ணன் இரணியன். அவர் பார்க்க போகிறப்ப நிற்க வச்சு பேசுகிறார். மாமன்னன் படத்தை உட்கார வைக்கிறது தான் கதையை, நீங்கள் நிற்க வச்சு பேசுகிறீங்க. அப்போ எல்லா பண்ணையார்த்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு சாதியத்தை போஸ்ட் நினச்சா என்ன அயோக்கியத்தனம்லாம்? சரி, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த சாதியை சொல்லி பல முறை என்னை திட்டினார்னு ஒரு அதிகாரி குற்றம் சுமத்தினார். யாரை? அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுவாரா? ராஜீவ்காந்தி ராஜகண்ணப்பனை பேசுவாரா? ராஜகண்ணப்பன் தான் அண்ணன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேரும் கொடுத்து உட்கார வச்சாரு. அது கூட அந்த திரும்ப விளக்கம் சொல்லிட்டாரு வைங்களேன். ஒரு விளக்கம் சொல்றாரு, சரி அவரே சொல்லிட்ட பிறகு முழுட்டலாம் வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த அதிகாரி சொல்றாரு பல முறை சாதியை சொல்லி நான் பேசினார்னு. யாரு? ராஜகண்ணப்பன். ராஜகண்ணப்பன், நீ சரியான பொறியாரிஸ்ட், நீ சரியான முற்போக்காதுன்னா ராஜகண்ணப்பன் இவ்வாறு நடந்திருக்க கூடாது, பேச்சிருக்க கூடாது. ராஜீவ்காந்தி வாயத்தர சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஏன் பேச மாட்டேங்கிற? ராஜகண்ணப்பன் பெரிய கருப்பேன் அந்த வருஷத்தில் தான் இடம் பெற்றலாம்னு நினைக்கிறாரு. பொன்முடி கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. பொன்முடி வந்து நீ எசிதானமான பொதுக்கூட்ட மேடலை வச்சு அந்த அம்மாவை வந்து குற்றப்படுத்தாரு. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு இவரு தயாநிதிமாறன் கேட்டார். அந்த பக்கம் RS பார்ட்டி வந்து இப்போ நாய் கூட பிஏ பிடிக்குதுங்கிறாரு. அப்போ யாரை சொல்கிறாரு? இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தை சேர்ந்த உழைக்கும் மக்கள் இப்போ தான் படித்து மேலே வர்றாங்க. இப்போ தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக மாறுறாங்க. இப்போ தான் அவங்க படிக்கிறாங்க. அப்போ நாய் கூட படிக்குதுன்னா யாரை நாயின்னு சொல்கிற நீ? இதுவெல்லாம் சாதிய போக்கு இல்லையா? நீ இவ்வளவு பேசுறிய. ரகுபதி பேசினாரே, திராவிட மாநிலத்துக்கு முன்னோடி வந்து ராமர் தான்னு. பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு வந்து முன்மாதிரி அவர் தான், சமூகநீதி காவலுங்கிறாரே. ரகுபதிக்கு இதெல்லாம் பேச பார்ப்போம். நீ சரியான ஆள், பேசு. நீ சரியான பெரியார் இல்லை, யாருமே வாய் திறக்கல. பேச வேண்டியதானே? ரகுபதி பேசி அதுக்கு சொன்னாராம் பதில், ஏதோ சொல்லியிருக்காராம், ஒரு உருட்டினாராம், பதில் சொல்லாமல். அப்போ இதெல்லாம் அயோக்கியத்தனம். ராஜீவ்காந்தி இதை பற்றி பேசுவதற்கான தகுதியோ தார்மீகமோ அருகதையோ கிடையாது. நீ கேவலம் கட்டு ஒரு பொழப்பை பொழைக்க முடிவு பண்ணிட்ட. நீ கேவலம் கட்டு அந்த பொழப்பை பொழைக்கிறன்னா பொழைச்சிட்டு போ. தேவையில்லாமல் நாம் தமிழர் கட்சி சென்ற. சரி, மறுபடியும் நம்ம இந்த இஷ்யூக்கே வரலாம். அண்ணன் வந்து அன்றைய ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அந்த பாடலை மறுபடியும் பாடினாரு. பாட்டுக்கு எதிர்பாட்டு, கச்சேரிக்கு எதிர்கச்சேரி நடந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒரே ஒரு முறை மட்டும். செந்தில்வேலும் சுந்தரவல்லி அக்காவும் அண்ணன் சீமான இதே மாதிரி கொச்சையான சொற்களை போட்டு பாடியிருக்கிறாங்க. கேட்டிங்களா? இல்லை, நான் பார்க்கல. செந்தில்வேல் பேசினது வந்து அப்படி போகிறப்ப வந்துச்சு, கொஞ்சம் பார்த்தேன். சுந்தரவல்லிலாம் பார்க்கல. செந்தில்வேல்லாம் களிச்சடைகள்லாம் அதுக்கு சாதிய நோக்கம்லாம் கற்பிக்கக்கூடாது. களிச்சடைனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வர களிச்சடைனா என்னென்னா கழிகின்ற சடை, உதிர்ந்த மயிர்னு அர்த்தம். ஏன்னா தள்ள குறைக்கு தான் மயிருக்கு மதிப்பு, முடிக்கு மதிப்பு. கீழே விழுந்தால் முடிக்கு மதிப்பு கிடையாது. மயிருங்கிறது கூட கெட்ட வார்த்தை கிடையாது. மயிர் நிப்பின் வாழா கவரியமான உயிர் நிப்பின் மாணவரின் வள்ளுவன் சொல்கிறான். அப்போ முடி வந்துச்சா மதிப்பு கிடையாது. அவங்களாம் உதிர்ந்த முடி போலது. செந்தில்வேல்லாம் ஒரு ஆளா? அவர் திமுக, அதாவது நான் குரலற்றவரையும் குரலாக ஒழிக்க போகிறேன், நான் வந்து அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்காக பேச போகிறேன், எனக்கு முதலாளி இவங்க தான், அந்த சாமானிய மக்கள் தான். ஒரு சாமானிய மக்களோட ஒரு கேள்வி என்னை வந்து நிலைக்குலைய வச்சிரும், என்னை வந்து கண்ணீர் சிந்த வச்சிரும், நான் அழுதுருவேன், நான் எமோஷனலாக வீக்கான ஆள் அப்படிலாம் என்னென்ன கதை சொன்னார் இந்த ஆள். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட பழக்கம் உண்டு. நான் கொலவெறி ஆனதே அதனால தான். நீ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன நான் சொன்னேன், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறப்ப தான் கொலவெறி ஆகுது. அவர் ஏதாவது திமுககாரன் வந்து இல்லை கோவப்படுறான் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவங்க கட்சி தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து கட்சி தலைவருங்கிறதுனால அவன் உணர்ச்சி வைப்படுறான், கோவப்படுறான், புரிஞ்சுக்க முடியுது. நீ எதுக்கு வந்து குறுக்க வந்து விடுற? உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீ தான் அறம் பேசக்கூடிய, கொள்ளற்றவர்கள் கொள்ள ஒழிக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் நீயே வர்ற. ஏன்னா நீ ஒன்றா நம்பர் எடுப்பு, ஒன்றா நம்பர் அல்லக்கை, முதலாவது முதல் விசுவாசி அப்படின்னு காட்டிக்கிறாரோ. அதாவது இந்த ஆட்சியில் யார் திமுக விட அதிகமாக அம்பலப்பட்டதுன்னு செந்தில்வேலுங்கிற அந்த கேடுகட்ட இந்த ஜீவராஜ் தான். நான் வந்து மக்களுக்காக பேச போகிறேன் அப்படி இப்படின்ட்டு அதிமுக ஆட்சியில் எப்படி உருண்டு புரண்டாரு. திமுக ஆட்சியில் 1500 காணொலி போட்டுக்காருங்க அவரோட அந்த யூடியூப் சேனலில். ஒரே ஒரு காணொலி காட்டுங்க திமுக எடுத்து பேசுனதை. ஒரு காணொலி இல்லை கார்த்தி, நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கு இவ்வளோ வரிஞ்சி கட்டிக்கிட்டு பேசுகிற சுந்தரவல்லி ஆகட்டும், ராஜீவ்காந்தி ஆகட்டும், இல்லைனா குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய செந்தில்வேல் ஆகட்டும், யாருமே கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேருக்கு மேலே இறந்து போன அந்த கருணாபுரம் மரணத்தை பற்றியும் பேசலை. அதன் பிறகு ஊடகவியலாளரோட வேலை என்னங்கன்னா, மக்களின் குரலாக ஒழிச்சு மக்களோட தேவைகளை, மக்களோட பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும். மக்களுக்கும் அரசுக்கிடையே உறவு பாலமாக செயல்படணும்.
ஆனால் என்ன பிரச்சனைனா அரசின் ஊதுகுழலாக அரசின் அதிகாரப்பூர்வமற்ற செய்தி தொடர்பாக செயல்பட்டு அரசின் தவறுகளை மூடி மறைச்சி முட்டு கொடுத்து மக்கள் பக்கம் வந்து மடைமாட்டுறாங்க. இதைத்தான் செந்தில்வேல் போன்ற ஆட்கள் பண்ணுறாங்க. அவங்க செந்தில்வேல் வந்து செந்தில்வேல் ஒரு ரகம், அந்த வகைராக்களில் பல பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் திமுகவிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒத்து ஊதுறது தான் வேலை. அதனால் ஒரு நாளும் திமுக எடுத்து அவர் பேச மாட்டார். திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வர்றத அதை விமர்சித்து ஒருத்தர் சொன்னால் இவருக்கு கோவம் வருது. நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? நீ திமுக நீ கேவலம் கட்ட ஒரு உங்கள் கட்சி பெண்களை பற்றி தான் தப்பாக பேசியிருக்கிறாரு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதை எதிர்த்து பேசுகிறாரு. அதையும் கீழே இருக்கிறவங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்றும் கேவலமாலாம் பேசலை, இழிவாலாம் பேசலை. அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி எங்களுக்குள்ளே பிணக்குகள் இருக்கும், முரண்கள் இருக்கும். நாங்கள் பேசிக்குவோம், சரி பண்ணிக்குவோம், நாங்கள் சண்டை கூட போட்டுக்குவோம். அது எங்களுக்குள்ள. அக்கா காளியம்மாள் வந்து உங்கள்கிட்ட புகார் சொன்னாங்களே, யார்கிட்டையுமே சொல்லலை. அப்புறம் என்ன பேசுகிறேன்? நீங்கள் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் நானும் அக்கா காளியம்மாளும் பேசுகிறோம். அங்கே வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசுகிறப்ப பாட்டில் எடுத்து வீசிட்டான் மேடையை நோக்கி. சொல்ல முடியாத உங்களால் அதை இந்த வார்த்தையை வந்து நீங்கள் அவ்வளவு அருவருக்கத்தக்க ஆபாசமான ஒரு பெண்ணை நிலகுலைய வைக்கிற கீழ்த்தரமான வார்த்தை. அந்த வார்த்தையை பொதுக்கூட்டம் நடந்த அக்கா காளியம்மாள் அவர்கள் இருக்கிறப்ப இதே திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி பயன்படுத்தினேன். அந்த பொதுக்கூட்டத்தை பேசின பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பொறுக்கிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தாமல் அவங்க மேலே ஒப்புக்கு 4 வழக்க போட்டு என் மீதும் அக்கா காளியம்மாள் மீதும் ஒரு வழக்க போட்டாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அன்னைக்கு எங்கே போனார் ராஜீவ்காந்தி? என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தையை பேச, இந்த வார்த்தை இருக்குங்க என்னமோ. ஆமாம், இந்த வார்த்தை இன்னமும் இருக்குது. அந்த காளி பையன் வந்து பாட்டில் அக்கா காளியம்மாள் நோக்கி வீசின அந்த காட்சி இருக்குது. அவள் கொந்தளிக்க வேண்டியதானே? யாருமே பாய்த்தக்கலாம் அன்றைக்கி, யாருமே பேசலை, நாங்கள் தான் பேசணும். அப்போ உனக்கு பிரச்சனை வந்து அக்கா காளியம்மாளுக்காக நீ பேசலை, நீ சிண்டு முடிஞ்சு விட பார்க்குற, கட்சிக்குள்ளே கலகம் விட்டு விட பார்க்குற. இல்லை, அதுதான் வேலை, இதனுடைய நோக்கம்னே எனக்கு தோணுது. அதை வேற எங்கேயாவது வச்சுக்கன்னு சொல்கிறேன், அதை வேற எங்கேயாவது வச்சுக்க. இது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான் வந்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்துறாரு. யார் சொல்றா? செந்தில்வேல். வார்த்தை வருது எனக்கு வாயில். இல்லை 2009 போர் நடக்கிற ஆண்டியே தப்பா சொல்றாரு. அண்ணா அங்க போன ஆண்டியும் தப்பா தான் சொல்றாரு. போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இவரை வேட்டைக்கு கூட்டிட்டு போனாங்களாம், இவருக்கு சாப்பாடு போட்டாங்களாம், அவரை இழிவுபடுத்துறதே இவர் தான். அந்த ஆளோட காமெடியை பார்க்குறப்ப அந்த மொழி நடையும் அந்த முக பாவனைகளும் பார்க்குறப்ப அவ்வளவு நமக்கு இருச்சா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் ரசித்த முகம், ரசித்து கேட்ட குரல், பெருமைப்பட்ட ஒரு ஆள் இப்படி கேவலங்கட்டமாக போயிட்டானே அப்படின்னு. அதில் வந்து நாம் வந்து புலிகளை கொச்சைப்படுத்தவோ புலிகளை மலினப்படுத்தவோ இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? புலிகளோட பண்புகளை மதிப்பிடுறோம், அதை சொல்கிறோம். அதாவது அவங்களோட வீரம், அவங்களோட போர் திறன், அவங்களோட ஒழுக்கம், அவங்களோட தியாகம், அவங்களோட அர்ப்பணிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் பட்டியலிட்டு வர்றப்ப அவங்களோட விருந்தோம்பல் பண்பை பட்டியலிடுறோம். விருந்தோம்பல் குறித்து 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் சொல்கிறான். அதாவது நோக்க கொலையும் அணிச்சும் மோப்பா கொலையும் விருந்து அப்படின்னு. அணிச்சும் பூவை வந்து நீ மோந்து பார்த்தா அது அந்த வாடையால் அது வாடிடும். ஆனால் விருந்தர் வந்து நீ உணவு உபசரிக்கிறப்ப முகம் மாறுபட்டு பார்த்தாலே அவங்க வாடிடுவாங்க அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விருந்தோம்பல் அதிகாரத்தை படைச்சு எவ்வாறு விருந்து உபசரிக்கணும்னு சொன்ன ஒரு இனம். அந்த இனக்கூட்டத்தில் வந்து அங்கே போகிறவங்களை உணவு கொடுத்து உபசரிச்சிருக்காங்க. நான் புலிகளுக்கு சோறு போட்டேன் அப்படின்னு ஒருபோதும் அண்ணன் சீமானவர்கள் பேசல, எனக்கு சோறு போட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அது வந்து ஐயா வைகோ வந்து அவங்க ஏதோ மான்கறி சாப்பிட்டேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து புலிகளோட எத்தனையோ பண்புகளை பேசுகிறப்ப அதை பேசுபொருளாக ஆக்காத இவர்கள் இதை பேசுபொருளாக்கி இதை மட்டும்தான் பேசுவது போல் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. 2020 வந்து துல்கர் சல்மானோட ஒரு படம் வருது. ஆமாம், அந்த படத்தில் வந்து தலைவரை கொச்சைப்படுத்தி ஒரு நாய்க்கு பேர் வைக்கிறேன். அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிற சமயத்தில் திமுகவோட இணை அணி சேர்ந்துக்கிட்டு புலிகளை தாக்குது. ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இறுதி மே தொடங்க போகுது. ஏன்னா மே தொடங்கினா இனப்படுகொலை பேசுபொருளாகும், இனப்படுகொலை பேசுபொருளாகிறப்ப கருணாநிதியோட துரோகம் திமுகவோட நயவஞ்சகம் பேசுபொருளாகிறதுனால புலிகளை வந்து குற்றப்படுத்துகிறாங்க, கொச்சைப்படுத்துகிறாங்க. ஈழம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா தருமபுரி பார்லமெண்ட் உறுப்பினர் செந்தில்குமார், அன்னைக்கு இருந்த செந்தில்குமார் பேசுவார். அப்புறம் வந்து குழந்தை போராளிகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது இனப்படுகொலை மாதத்தில் அழிவுக்கு உள்ளான இனத்தின் அந்த அழிவை பேசாமல், இனப்படுகொலை பேசாமல், பாதிப்பை பேசாமல், அந்த கொடுங்கோல் தன்மையை விளைவித்த ராஜபக்ஷ தரப்பு பரப்பிய அவதூறுகளை எடுத்துக்கிட்டு தமிழர்களை புலிகளை கொச்சைப்படுத்துகிறாங்கன்னா இது என்ன மாதிரி செயல்பாடு? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கேக் மெக்டர் மொட்டுன்னு பேர், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட அவங்களோட நிகழ்வில் பங்கேற்பு செஞ்சு ஈழ இனப்படுகொலைக்கு எதிராக நான் பேசுவேன் அப்படின்னு பேசுவார்.
தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த இவர் இப்படி பேசுகிறார். அன்னைக்கு சுவீரபாண்டியன் போன்ற ஆட்கள் வந்து தடுப்பாட்ட ஆடினவங்க அடிச்சாட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ அன்னைக்கு செந்தில்வேல் எங்கே போனார்? கோமாவில் இருந்தாரா? வாயை திறக்க வேண்டியதானே? அன்னைக்கு புலிகளை கொச்சப்படுத்தி எழுதலாமான்னு கேட்க வேண்டியதானே? விடுதலை புலிகள் குழந்தை போராளிகளை பயன்படுத்தினாங்கன்னு தருமபுரி செந்தில்குமார் சொல்கிறப்ப அரசு பொங்க வேண்டியதானே? எங்கே பண்ணீங்க அன்னைக்கு? அப்போ உனக்கு என்னன்னா இதுலேயும் சிண்டு முடிஞ்சு போடுற வேலை. தலைவரை கொச்சப்படுத்துறாங்க, அதை பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அதாவது வந்து முன்னாள் போராளிகள் உலகத்துல இன்னமும் இருக்கிறீங்கல்ல, இங்க பாருங்க உங்க தலைவரை இழிவுபடுத்துறாங்க, நீங்களாம் வந்து வாயை திறந்து தமிழ்நாட்டில் வந்து தலைவரை வந்து நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முன்பாக பேசியிருக்கலாம், கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அது வந்து வெகு மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு போய் சேரலை. ஒரு கட்சியை சார்ந்தவங்க, இயக்கத்தை சார்ந்தவங்க, ஒரு இயக்க பின்புலம் கொண்டவங்க, அவங்க குடும்பத்தார் வந்து தலைவரை கொண்டாடினாங்க, இருந்தாங்க. ஆனால் அரசியல் சார்பில்லாத, கட்சி மீது எந்தவித பார்வையும் இல்லாத ஒரு சாதாரண இளைஞன், சாதாரண ஒரு மாணவன், ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகள்லாம் இவர் தான் எங்கள் இனத்தோட தலைவர் பிரபாகரன் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு கொண்டாட வச்சது அண்ணன் சீமானவர்கள் தான். அதுக்கு சான்று வந்து என்னை போன்ற பிள்ளைகளே சான்று. எனக்கெல்லாம் 2009 ஒன்றுமே தெரியாது. அண்ணன் பேச்சை கேட்டால் அப்படி தான் ஒவ்வொன்றா பார்த்து நமக்கு இனத்துக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னு வர்றோம். நீங்கள் மதிமுக வந்து தலைவர் பிரபாகரனை பேசுது, ஐயா வைகோ பேசுகிறாங்க, அண்ணன் திருமா பேசுகிறாங்க. ஆனாலும் ஐயா வைகோ அவர்களை பேசுகிறப்ப அந்த கட்சிக்காரங்க தலைவர் வைகோன்னு சொல்கிறாங்க, அண்ணன் திருமா பேசுகிறப்ப தலைவர் திருமான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி யாராவது ஒருத்தங்க தலைவர் சீமான்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவர் ஏன் ஒருபோதும் சொல்ல விடல? ஒருபோதும். அதாவது ஒரு மேடையில் வந்து அண்ணன் சீமானவர்களை நோக்கி மேடையில் ஏறி பொதுக்கூட்டத்தை பேச போவாங்க. பேச போகிறப்ப அங்கே தூரத்தில் இருக்க ஒருத்தன் தலைவா அப்படின்னு கத்துவான். அண்ணன் டப்புன்னு கையை காட்டி தலைவர் இந்த இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட காமிப்பார். அவர் ஒருபோதும் தன்னை வந்து தலைவனாக காட்டிக்கல, தன்னை அண்ணனை தான் வரைத்து கொண்டார். தலைவனாக வந்து தலைவரை தான் காமிச்சார். இந்த இனத்துக்கு ஒரே தலைவன் தான், அது தலைவர் பிரபாகரன் தான் அப்படின்னு இது பண்ணார். அப்படிப்பட்ட தலைவனை, தலைவர் பிரபாகரனை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வெகு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விடுதார். தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் தலைவர் படத்தை பயன்படுத்துகிறோம், அப்புறம் கல்யாண நிகழ்வை பயன்படுத்துகிறோம், வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்குது, எல்லாரும் அலைபேசியில் இருக்குது, தலைவர் இல்லாத இடம் இல்லைங்கிற அளவுக்கு தலைவர் பேசிகிட்டு இருக்கோம், கொண்டு போய் சேர்த்துருக்கோம். எல்லாருக்குமா உயிராக, ஆன்மாவாக, உளவியல் படமாக எல்லாமே தலைவர் இருக்கார். அப்படி கொண்டு போய் சேர்க்கிறவங்களை வந்து தலைவரை கொச்சப்படுத்துறாங்க. அப்படின்னா சரி, நீ ஆதரிக்கக்கூடிய, நீ ஜால்ரா போடக்கூடிய திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் இல்லை ஐயா ஸ்டாலின், இல்லை இளைய தளபதி ஐயா உதயநிதி ஸ்டாலின், யாராவது ஒருவரை ஒரே ஒரு நாள் தலைவர் பிரபாகர் குறித்து, விடுதலை புலிகள் குறித்து பேச சொல்ல பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு பேச சொல்லு. வாய்ப்பே கிடையாது. ராஜீவ்காந்தி பேச சொல்லேன் திமுகவோட மாடியில். ராஜீவ்காந்தின்னு இல்லை, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, சுபவீரபாண்டியன் பேசுற கிடையாது இன்னைக்கு. ஆமா, சுபவீரபாண்டியன் உட்பட திமுகவை ஆதரிக்கின்ற எந்த ஒரு ஊடகவியலாளரும் தேசிய தலைவருடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க. நவம்பர் 27 அந்த மாவீர தெய்வங்களை நம்ம கொண்டாடுறோம். ஆமாம், அவங்க உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ நாங்கள் கொச்சப்படுத்துகிறோம்னா உனக்கு உதயநிதி அது எதுவும் சொல்லக்கூடாது, வேண்டாம். சரி, நாம் இந்த பிரச்சனையை விட்டு கொஞ்சம் வெளியே வரலாம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் அந்த பட்டத்தை முத்தமிழ் பேரறிஞர் கொடுக்கல, முத்தமிழ் பேரறிஞர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. கொடுக்குற மாதிரி அதை தடுத்து முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆமாம், அதில் தான் பிரச்சனையே. நீங்கள் வந்து அந்த பட்டத்தை ஏற்றுக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே கருணாநிதிக்கு முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு பட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னா அவரை விட நீங்கள் பெரிய அறிஞர்ன்ற மாதிரி ஆகுது. அந்த பட்டத்தை மறுத்துருங்க அப்படின்னு சுப்பவீரபாண்டியன் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தமிழினத்தோட இலக்கிய ஆளுமைகளில் வந்து மறுக்க முடியாத ஒரு நபர் வந்து ஐயா கண்ணதாசன். ஆமாம், அவர் வந்து கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதில் வந்து ஐயா வைரமுத்தவர்களுக்கு வந்து கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு கொடுத்தாங்க. வாலிக்கு இது கண்ணதாசனுக்கு நிகரானவராக வைரமுத்து, இவர் பெரியவரா அவர் பெரியவரா, அந்த விவாதத்துக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து கவியரசுன்னு கொடுத்த பிறகு இவருக்கு கவி பேரரசுன்னு கொடுத்தது வந்து ஐயா கருணாநிதி. ஏன் கொடுத்தாருன்னா வைரமுத்துவை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. கண்ணதாசனுக்கு பிடிக்காது. கண்ணதாசன் இவரோட வண்டவாளத்தை போல தண்டவாளத்தை ஏற்றினார். அதை வனவாசத்தில் எல்லாரும் படிச்சிருக்கலாம். அப்போ கண்ணதாசனை பிடிக்காததால் அவரை கீழே இறக்கணுங்கிறதுனால என்ன சொல்கிறாரு, அவர் கவியரசுனால இவர் கவி பேரரசுன்னு கொடுத்தாரு. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம்ல. அதே போல் அவர் முத்தமிழ் அறிஞர் வந்துட்டு போட்டோம், முத்தமிழ் அறிஞர் ஏற்றுக்கிட்டோம்ல, நம்ம முத்தமிழ் இவரை ஏற்றுக்கிட்டோம். அப்போ அந்த கருமத்தை ஏற்றுக்கிட்டோம்ல. அவள் முத்தமிழ் பிறகு இருந்துட்டு போட்டுமே, அந்த பெருந்தன்மை இல்லையே. அதுவும் உங்கள் குடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தானே கொடுக்கப்படுது. அப்போ வைரமுத்து வந்துட்டு போட்டுமே, அதை தாண்டி ஒருத்த வந்துட்டு போட்டுமேங்கிற பெரும் இது இல்லையே. இல்லை, அவ்வளவு நெருக்கடி கொடுத்து அவரை மறுக்கவும். ஐயா சுவீரபாண்டியன் வந்து அதுக்கு நீங்கள் மறுத்து விடுங்கள் சுவீரபாண்டியன், இது மறுத்து விடுங்கள் வைரமுத்து அப்படிலாம் பேசுறாருல. அதுக்கு வந்து அப்படி பேசுகிற ஐயா வந்து ரகுபதி சொல்ல வேண்டியதானே.
நீங்கள் பேசிய கருத்து அபத்தமானது, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அம்பேத்கருக்கும் வந்து முன்னோடி வந்து ராமரா, திராவிட மாடல் ஆட்சியை வந்து ராமரோட நீட்சி என்பதா நீங்கள் மறுத்து விடுங்கள். நீங்கள் மறுத்து சுபவீர பாண்டியன் வந்து ராமராஜ்யம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகமே எழுதி இருக்கிறேன். ஆனா வாயை திறந்து எதுவுமே பேசல, ஒரு காணொலி போடல, ஒரு கருத்து பதிவிடலை. நீங்கள் மறுத்து விடுங்கள் ரகுபதி அப்படின்னு சொல்லலை. அப்போ ஏன் பேசலை? அதாவது அண்ணாவுக்கு, பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு வந்து ராமர் முன்னோடி, ராமர் சமூகநீதி காவலர்னு சொல்கிறப்ப ரத்தம் கொதிக்க வேண்டாமா? நீங்கள் வந்து நியாயமாக ஒரு கோட்பாடு கொண்ட கட்சினா அவரை கடுமையாக எச்சரித்து அமைச்சரை விட்டு நிற்கிருக்கும். சோறு போட மாட்டாங்களே யார்? திமுகவில் சோறு போட மாட்டாங்களே. சோறு தானே முக்கியம். அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.